விஷயங்களை ஓரளவாவது நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்க இமாமார்களுடைய பயான்கள்ல தப்சீருடைய விளக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு எல்லாம் வார வாரம் தப்சீர் விளக்கத்தையும் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ நோம்புல தானே நம்மளுக்கு லீவா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய அறிவுக்கு உள்ளதை நீங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆர்வத்தோட கேட்பீங்கன்னு நம்பிக்கையில இந்த பக்ரா சூறாவில் நம்மளுக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான். அல்லாஹ் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, சாதாரணமா கொடுப்பானா? வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருதுன்னு வைங்களேன், நான் இதை கேட்டேன் நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்றோம். இப்போ பாலஸ்தீன மக்கள் அந்த பிள்ளைங்க காசாவை அந்த பிள்ளைங்க நோம்பு திறக்கிற காட்சியை வாட்ஸ்அப்ல வருது. அதை பார்க்கும்போது நம்ம நோம்பு திறக்கிறதே மறக்க தோணுது. ஆனா அந்த நிலையில கூட இந்த ரமலானை எப்படி வள வைத்திருக்காங்க. அந்த இடிஞ்ச வீட்டுகளுக்குள்ள எவ்வளவு நிம்மதியை தேடி அந்த மார்க்க பற்றோட வாழ்றாங்க, தொழுகை நடத்துறாங்க. இன்னைக்கு நம்மள அல்லாஹ் தஆலா எவ்வளவோ வசதி வாய்ப்போட எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன்ல நம்மளுக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்கான். இதுல பக்ரா சூரா நம்ம கேட்டிருக்கோமே, அந்த பக்ராவுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன இல்ல. அந்த பக்ரான்னு வர்றதுக்கு காரணம் நிறைய நீண்ட நெடிய தப்சீர். அது நீங்க எல்லாம் கேட்டிருக்கோம், நம்ம இங்க பயான்னு சொல்லி கேட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம திருப்பி ஈமான புதுப்பிக்கிறதுக்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயத்த பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பக்ரா சூராவுல மரணித்தவர்கள் உயிர்ப்பித்த 5 சம்பவத்தை சொல்லியிருக்கோம். 5 சம்பவம் அதுல வரும். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தா மரணிச்ச விஷயத்த 5 சம்பவத்தை எல்லாம் தருந்து 4 சம்பந்தம் மனித சம்பந்தப்பட்டதா இருக்கும், ஒரு சம்பவம் பறவை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நீங்க தப்சீர் படிச்சிருக்கீங்க, குர்ஆனும் ஓதி இருக்கோம், தர்ஜுமாவும் படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அந்த ஒரு அளவு அந்த குர்ஆனுடைய தொடர்பு இருக்கு. ஓத தெரியலன்னு கவலைப்படக்கூடியவர்கள் கூட குர்ஆனை எடுத்து வச்சு அந்த பேப்பரை திருப்பியால இந்த வேலை எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கும் போது அல்லாஹ் அவருடைய கவலையை தீர்த்து வைப்பானாம். கவலைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. கவலை நம்ம பண்ற கவலை எல்லாம் இருக்கு. மோட்டர்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு, மோட்டர் போட்டு ஒரு நமக்கு தேவைப்படுற நேரம் கொஞ்ச நேரம் தண்ணி இல்லை, எவ்வளவு கவலை வருது. என்னத்துக்குள்ள கவலை வருது. வீட்டுல அல்லாஹ்வுத்தாலா எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துருக்கான். ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு குறைச்சிட்டானா என்ன செய்யறோம், இது கிடைக்கலங்கிறோம். ஆனா கவலைங்கிறது எதுக்கு இருக்கணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோட அல்லாஹ் நம்மளை எப்படி வாழ வச்சிருக்கான், இனி எப்படி வாழ வைப்பான், நாளைக்கு மறுமையில நம்மளை எப்படி ஆதரிப்பான் அப்படிங்கிற அந்த சிந்தனையோட கவலை இருந்தா அந்த கவலைக்கும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நிம்மதியை தரும். அப்ப அந்த 5 சம்பவம் 4 பேரு மனிதர்கள் சம்பந்தப்பட்டது, ஒண்ணு வந்து பறவைகள் சம்பந்தப்பட்டது. பறவைகள் சம்பந்தப்பட்டதுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். எல்லாருக்கும் வரும். சொல்லணுமா தெரியுமா? எல்லாரும் ஏன்னா நேரங்கள் நம்மளுக்கு பறக்கத்தானது இல்ல. சிம்பிளா சொல்லிடுவோம், எல்லாருக்கும் தெரியற மாதிரி தெரியறதுனால சிம்பிளா சொல்லிடுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எல்லாம் மக்கி போகுது, மறைஞ்சு போயிருது, பூமியில அடக்கி எல்லாமே முடிஞ்சு போயிருது, நாளைக்கே நீ உயிர்ப்பித்து எழுப்புவேங்கிற, எப்படி ஆகலான்னு கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்குறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நபியே நாங்க இப்ராஹிமே நான் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இல்ல நான் பார்க்கணும், நீ மரணிச்ச அந்த உயிரினங்களை நீ எப்படி நீ உயிர்ப்பிக்கிறத நாங்க பார்க்கணும் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு 4 பறவையை பிடிங்கிறான். அதுல அந்த கருத்து விவரங்கள் வேற வேற பறவைகளா இருக்கு. வாத்து, சேவல், மயில், இன்னும் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வச்சில பூரா வர ஒண்ணு அடுத்த நாளைக்கு சொல்லணும். நீங்க யாராச்சும் சேவல் தான் நாங்க சொல்லிட்டோம், தனியா வேற சொல்றாரு. ஒண்ணு நீங்க இதுன்னு சொல்லணும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப வந்து அந்த 4 பறவையும் நீங்க பிடிங்க, பிடிச்சி என்ன செய்யுங்க, அறுத்து தலையை மட்டும் கழுத்தோட வச்சுக்கோங்க. எல்லா பறவைகளையும் அறுத்து துண்டு துண்டாக ஆக்கி ஒன்னா கலந்து 4 பக்கமும் உள்ள மலைகள்ல கொண்டு வைங்க. அல்லாஹ் வந்து நபிக்கு சொல்றான். கொண்டு வச்சுட்டாங்க. வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லிட்டான், அவனும் கேட்டுட்டாங்க. வச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த பறவைகளின் பெயரை சொல்லி கூப்பிடுங்கிறான். தலையில கை வைக்க பெயரை சொல்லி கூப்பிடுங்கிறான் அல்லாஹ். இப்ப அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பறவைகள் அத்தனை சதைகளும்
அது பறந்து வந்து அந்தந்த தலைகள்ல அந்தந்த சதைகள் வந்து ஒட்டுது. சுபஹானல்லாஹ். ஏன் சுபஹானல்லாஹ் சொல்ல கூட கத்துட்டானா? இது யாரால முடியும்? ரப்பால மட்டும்தானே முடியும். இதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்துறாங்க. எவன்தான் உன் வல்லமையின் மீது, உன் அரசாட்சியின் மீது நான் நம்பிக்கை கொள்கிறேன் அல்லாஹ்ன்றான். உன் நம்பிக்கை இல்லாம கேட்கல. அந்த அற்புதத்தை பார்க்கணும், நம்மளுக்குலாம் ஆயத்தாக வரணும், அதை கொண்டு நாம படிப்பினா பெறணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன வியாதிகள் வந்துட்டா என்ன செஞ்சிடும்? எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? ஒரு முறை ரோட்ல ஒரு மனிதர் தலையில ஒரு கட்டோட நடந்து வர்றாரு. காரியத்துக்கு சரியாம கேட்குறாங்க, என்ன நீ ஏன் கட்டு போட்டிருக்கீங்க? எனக்கு தலைவலி தாங்க முடியல. எப்ப இருந்து? இந்த 2 நாளா. இவ்வளவு நாளா? அவருக்கு வயசு அந்த அந்த நேரத்துல வயசு 30 வயசு. இவ்வளவு நாளா ஒரு நாள் கூட தலைவலி வரல. 30 வருஷம் வரைக்கும் தலைவலி வராம காப்பாத்தின அல்லாஹ்வ இப்ப இந்த 2 நாளை பகிரங்கப்படுத்துறீங்க. தலைவலியை கொடுத்துட்டேன்ட்டு அவனை இது யாரு தலைவலியை ஏசல, அல்லாஹ்வை நீ ஏசுற அப்படின்னு அவங்க எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு நாம நம்ம ஒவ்வொரு உறுப்புகள்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்களோ சின்ன சின்ன ஒரு வேதனைகளோ வரும்போது என்ன செஞ்சிடும்? வரும் நோய் வர அல்லாஹ் நம்மளுக்கு சின்ன ஒரு கல்லுல கால் தட்டுனா கூட நம்மளுக்கு பாவம் மன்னிப்புங்கிறான் அல்லாஹ். நான் மன்னிக்கிறதுக்கு தான் இதை செய்யறேங்கிறான். அப்ப நம்மளுக்கு ரொம்ப உடம்பு பொம்மை இல்லையே. அல்லாஹ் உயிர் உடல் சதை எல்லாம் கொடுத்து உணர்வை கொடுத்து ஆசை பாசம் அத்தனையும் கொடுத்து நம்மளை வாழ வச்சிருக்கிற ரப்பு சின்ன சின்ன சிரமங்கள் கொடுத்தா தான் நம்மளை செக் பண்றேன்னு அர்த்தம். நோயே வரலண்டான்னு யாரு தலைவலி வரலண்டா அவங்க முடிகிறதுல அழுவாங்களாம் அல்லாட்ட. யாரெல்லாம் எனக்கு இத்தனை நாள தலைவலியை காணுங்க, எனக்கு இத்தனை நாள உடல் வலி வரலையே, காய்ச்ச வரலையேன்னு அழுவாங்களாம். இன்னைக்கு காய்ச்ச வந்துட்டா ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு போறோம். அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப இதை உணர்த்துறதுக்கு தான் இந்த பறவைகளை வச்சு அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். இது முதல் நம்மளுக்கு பக்ரா சூரா தரக்கூடிய முதல் படிப்பினை. 2வது படிப்பினை, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுட்டாங்க? பனி இஸ்ரவேலர்களை கூட்டிக்கிட்டு துர்ஜினா மலையில அல்லாஹ் வந்து நாங்க பார்ப்போம்னு சொல்லி போறாங்கல்ல. போய் அல்லாஹ்வுடைய குரலை கேட்போங்கிற 70,000 பேர்கள் போறாங்க. 70,000 பேர்களுக்கு போகும்போது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஒரு மேகத்தை கொண்டு சூழ்ந்து அல்லாஹ்வுடைய குரலை கேட்க வச்சான். அந்த 70,000 பேருக்கு அது எவ்வளவு பெரிய நிகமத்து. அந்த கூட்டத்துல நம்ம வந்தோமா? இல்லையே. அதையெல்லாம் மிஞ்சின இரக்கமுள்ள கிருபையுள்ள சிறப்பு வாய்ந்த ஹைரான உம்மத்துன்னு குரான்ல கூறக்கூடிய உம்மத்தாக வந்திருக்கோம். இந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம பேசக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கான், கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கான், ஆயத்தாக ஓதுங்கன்னு வேற கொடுத்திருக்கான், ஆயத்தாக ஓதுறத காதுல கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கான். சுபஹானல்லாஹ். அப்ப எப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள உம்மத்துகள் நாம. நம்மளை பத்தி நாம தான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம சொல்லுவோம், என்னை பத்தி உனக்கு தெரியுமாங்கிறோம். அடுத்தவங்கள்ட்ட தெரியுமான்னு கேட்க தேவையில்லை, நம்மளை பத்தி நமக்கு தெரியணும் முதல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த போனவங்களுக்கு என்ன செஞ்சாலும் ஒரு மேகத்தை வெளியில கேட்காம அந்த குரலை மேகத்துக்குள்ள எல்லாம் குரல் கொடுத்தான். எல்லாரும் கேட்டுட்டாங்க. கேட்டதோட அல்ஹம்துலில்லாஹ்னு வரல. என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வை நாங்க பார்க்கணுன்றாங்க. குரான் கூறக்கூடிய பக்ரா சூரா சொல்லக்கூடிய நம்மளுக்கு ஒரு படிப்பினைகள். பார்க்கணும்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு போகும். நான் இவ்வளவு காட்டியும் இன்னும் நான் பார்த்தாக்க நம்ப வேண்டாம். அப்ப என்ன செஞ்சா அல்லாஹ் ஒரு மாதிரியா நெருப்பு காத்த கொடுத்து அவங்க 50 பேரையும் மகுத்தாக்கிட்டாங்க. 70,000 பேர்களையும் மகுத்தாக்கிட்டாங்க. மகுத்தாக்குனதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இவங்க உன் மேல ஆசையில தானே வந்தாங்க, நான் தானே கூட்டிட்டு வந்தேன், அவர்களடி மகுத்தாக்கி மன்னிச்சிரியா அல்லாஹ், உன் மேல ஒரு இசுக்குல தானே கேட்டாங்க, நீ மன்னிச்சிருப்பே அப்படின்னு கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் இரக்கத்தோட கண்ணீரோட சமுதாயத்துக்கு கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் தஆலா திரும்பவும் அவர்களுக்கு உயிரை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் பக்ரா சூராவுல சொல்லக்கூடிய விஷயம். அது நிறைய விஷயங்கள்ல இது முக்கியமா இந்த 5 விஷயத்தை நம்ம மனசுல பதிச்சு வச்சுட்டோம்னா அந்த பக்ரா சூராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஓதுனால் திங்களும் செய்தான்களும் 2 ஓடுன்னு சொல்றாங்க. நீங்க அழுதிரம ஓதிக்கணுங்கிறாங்க. எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு இந்த 5 விஷயத்துக்குள்ளேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அடுத்ததாக இப்ப அது அந்த துர்ஜினா மலையில இருந்து எல்லாரும் உயிர் பெற்றாங்க இல்லையா? அப்புறம் அவங்க எப்படிப்பட்டவங்க ஆனாங்களாம்? அல்லாஹு அக்பர், உயர்ந்த இறைநேசர்களாக மாறினாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அல்லாஹ் ஆயில கொடுத்துருக்கான். இப்ப அந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, அந்த மனிதரை பார்த்து கேக்குறாங்க, அந்த பனி இஸ்ரவேல்ல இருந்தவங்களை ஒருத்தரை பார்த்து கேக்குறாங்க, உங்களுக்கு நீங்க தங்குறதுக்கு ஒரு இடம் போட்டிருக்க கூடாதா?
நீங்க ஊன்றதுக்கு எல்லாம் ஏற்படு இப்படி திறந்த வெளியில உட்காந்து நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கீல. அப்ப அந்த மனிதர் சொன்னாரா, குறைந்த ஆயுள் எனக்கு. என்ன சொன்னாரா, குறைந்த ஆயுள். அந்த ஆயுளுக்கு எதுக்கு ஒரு வீடை கட்டி எல்லாம் வணங்குறதுல எதுக்கு நான் நேரத்தை செலவழிக்கணும்? வேறப்ப இருக்கேன், எனக்கு நிழல கொடுக்குறவன் அவன் தான், உணவை கொடுக்குறவன் அவன் தான், அப்படின்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்கன்னா, ஒரு காலம் வரும் 60க்கு 70க்கு நடுவுல தான் இருப்பாங்க. அவங்க பெரிய பெரிய மடமாளிகள் கொடகோபுரங்களை கட்டி 2 பேருக்கு 6 அறைகள் அமைப்பார்கள். நடக்குதா இல்லையா? 2 பேருக்கு 6 அறைகள் இருந்தா 6 அறைகளும் எல்லாரும் ஒரு தூங்க முடியுமா? எந்திரிச்சு போய் தான் படுத்து தூங்க முடியும் ஒழிய 6 அறையில நான் போய் படுப்பேன் படுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது இல்லையா? அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அந்த பனி சிலுவையில அந்த மனிதர், இந்த இறைநேசர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம், அப்படி மட்டும் நான் இருந்திருந்தேன்னா ஒரு சஜதாவிலேயே வாழ்க்கையை கடத்திருப்பேன். அந்த நேரத்தை ஒரு சஜதாவிலேயே நான் முடிச்சிருப்பேன் அப்படின்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இஸ்கோட அல்லாஹ் தஆலா காட்டுவதற்காக உயிர்ப்பித்து கொடுத்த சம்பவத்தை அல்லாஹ் பக்ரா சூராவுல சொல்லுறான். அதை இமாம்கள் ஓத நாமளும் கேட்டு ருக்கு சஜதா செய்யறோம். நம்ம அந்த சஜதாவை செஞ்சு அந்த வசனங்கள் ஓதி சஜதாவை செஞ்சு திரும்ப நிலையில வந்து தக்பீர் கட்ட வைக்கிறானே அல்லாஹ், அங்கேயே ரூப வாங்காம மேகத்துக்குள்ள அவங்களுக்கு குரல் கேட்க வச்சாங்கல்ல. நம்ம சஜதாவுக்கு நம்ம குரல் கேக்குதா? அவன் நம்மகிட்ட பேசிக்கிட்டே தானே இருக்கான், நம்ம அவன்கிட்ட புலம்பிக்கிட்டே தானே இருக்கோம். நம்ம பேசல, புலம்புறோம். எனக்கு அதை கொடு இதை கொடு, புலம்பத்தானே செய்யறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய நாட்ட பிரகாரம் நம்மளுக்கு இதை விட ஈமான் உறுதியை காட்டுவதற்கு, இவங்களுடைய ஈமானை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய ஈமான் மிஞ்சியதுன்னு காட்டுவதற்காக அல்லாஹ் பக்ரா சூராவுல உள்ள இந்த வசனத்தை நம்மளுக்கு காட்டியிருக்கான். அந்த வசனத்தை ஊதி நம்ம தொழுதுட்டோம், கேட்டு தொழுதுட்டோம். அடுத்தது 2வது உசைர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இறைநேசர்னு சொல்லப்படுது. உசைர் இறைநேசர்னு சொல்லப்படுது, ஒரு நபின்னு சொல்லப்படுது. ஏன்னா 1,24,000 நபிமார்களையும் எல்லாருடைய பேரு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? வரலாறுலயும் இல்ல 25 நபிமார்கள், குர்ஆன் கூறக்கூடிய 25 நபிமார்கள் மட்டும்தான் நம்மளுக்கு பேர் தெரியும், வரலாறு இருக்கு. மற்ற நபிமார்களுடைய பேர்லாம் வரலாற்றுல எங்கெங்கே ஒன்னொன்னா இருக்கும். அப்ப இவங்க என்ன செஞ்சுறாங்க, ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போறாங்க. அந்த ஊர் இதுவும் குர்ஆன் கூட அந்த பக்ரா சூராவுல வரக்கூடிய வசனங்கள் தான். போறாங்க, போய் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல நின்று ஒரு இடிஞ்சு போன இதாக இருக்கு, அந்த எலும்புந்தோளுங்கள்மா இதா கிடக்கு. அப்படி நினைக்கிறாங்க, இதை அல்லாஹ் திருப்பி எப்படி உயிர்ப்பிப்பான், இதுல இருக்கிறத பூரா எப்படி உயிர்ப்பிப்பான் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க போன கழுதையவும் அவங்களையும் அல்லாஹ் தஆலா கட்டி போட்டுட்டு படுக்கிறாங்க. 100 வருஷம் தூங்குறாங்க. 100 வருஷம் சிறு மவுத்து தானே, அல்லாஹ் பிஸ்மிக்க அமூத்து வையா சொல்லி தானே தூங்குறோம். சின்ன மவுத்து தானே, அது அல்லாஹ் தஆலா நீட்டி நடுங்க வச்சு 100 வருஷம் தூங்க வைக்கிறோம். 100 வருஷம் என்ன முழிச்சு பாக்குறாங்க. இவங்களுக்கு தயத்தை கொடுத்துட்டான்ல. அந்த கழுதை எலும்பும் தோளுமாக நிக்குது. அந்த கழுதை மரணிச்சு மக்கி போய் எலும்புகளோட இருக்கு. நிக்கிற நேரத்துல அதை வச்சிருந்த உணவு கெட்டு போக அல்ல குர்ஆன்ல பக்ரா சூராவுல சொல்லக்கூடிய இந்த வசனங்கள், அந்த பொருள் என்ன செய்யல, உணவு கெட்டு போகல. இப்ப அதை பார்த்த உடனே அல்லாட்ட மன்றாடி அவனுடைய அற்புதத்தை சொல்லி அவனை புகழ்றாங்க. அல்லாட்ட புகழ்ந்ததுக்கு பிறகு அந்த கழுதைக்கு அல்ல ரூப கொடுக்குறான். இது 2வது சம்பவம், இது மனிதர்கள் சம்பந்தப்பட்டது 2வது சம்பவம். 3வது இந்த பக்கராங்கிற பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுல்ல. பனி இஸ்ரவேலர்கள் கேள்விக்கு மேல கேள்விக்கு மேல கேள்விக்கு மேல கேள்விக்கு மேல அல்லாஹ் அக்பர் கேட்டு 286 ஆயத்தா அல்லாஹ் தஆலா தந்துட்டான். அதிக கேள்வி ஆபத்துல முடிச்சிடும். அதிக கேள்வி எல்லாம் நம்ம அனைவரையும் எந்த விஷயத்திலையும் நம்ம ஓவர கேள்விகள் கேட்கக்கூடாது. இப்ப நம்ம பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ஏதாவது நம்ம ஒரு மார்க்கத்தை பத்தி சொன்னா கூட இது எதுல இருக்கு, ரொம்ப சீன் போடாதம்மா, ரொம்ப ரம்பமா இருக்காதம்மா, என்னமோ சொல்லுது, அதனுடைய பாசைகளே வேறையா இருக்கு. இதுல பெரியவங்க நம்மளும் சரி, நம்மளும் லேசு கிடையாது. எங்க அம்மாவெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப தொழுகிறது நல்ல தொழுக. முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழி இல்லாம பின்னோர்கள் வழி செல்லவே முடியாது. சொல்லுவாங்கல்ல, முன்னேறு போனாதான் பின்னேறுல விவசாயம் வரும், செழிப்பு வரும். ஏர் உழுகாம செழிப்பு வந்துருமா? அப்ப அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் முன்னோர்களுடைய சொல்லும் புது நெல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் வரும்.
நெல்லிக்காயை கடிச்சிட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க பட் முகம் குளிக்கத்தான் செய்யும். அதுக்கு பிறகு நெல்லிக்காயை திண்டு முடிச்சுட்டு தண்ணி அள்ளி குடிங்களேன். இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்களாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நாங்கெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம். அப்ப அதே மாதிரிதான் முன்னோர்களுடைய சொல்லி எப்படின்னா முதல்ல என்ன செய்யும், கசக்கம். இது வேற வேலை இல்ல. இப்ப சாப்பாடு ஆட்டாத நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தா என்ன சொன்னாங்க, சண்டை வரும்னு சொன்னாங்க. சண்டை வரும்னு சொன்னா எல்லாரும் கொஞ்சம் பயந்துகிட்டு பேசாம இருந்துருவோம். அது முன்னோர்களுடைய அந்த டெக்னிக். ஆனா காப்பாவை ஆட்டும் போது டக்கு டக்குன்னு ஃபுல்லா ஆட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப அது கேட்டு பெரியவங்க அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா தலைவலி கண்டிப்பா வரும்ல. ஏடா சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு ஒரு ஹார்டா சொல்லிட்டாங்கண்டா அந்த பிள்ளைய பெத்த தாய் நிச்சயமா வேகமா வருவாங்க. ஏண்டா அந்த அம்மா பத்திக்கிட்டே இருக்கு, பேசாம அதை ஆட்டுற 2 அடி. ஏம்மா என்னைய அடிக்க முடியாமையா நீ அடிக்கிற? சும்மா உட்காந்துருப்பேனா? நான் என் பிள்ளைய அடிச்சா உங்களுக்கு என்ன, நான் தானே பெற்றேன், நீ எங்கேயே தூக்கிட்டு வந்த ஆரம்பிச்சிருச்சா? இதுதான் அதைத்தான் எல்லாம் மூட மந்தமா அந்த சண்டை வரும்னு சொன்னாங்க. பாத்ரூம் கதவை திறந்து வைக்காதீங்க, சைத்தானுடைய சைத்தான் இருக்கக்கூடிய இடம், பாத்ரூம் கதவை சாத்தி வைங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்ன சொன்னாங்க. ஆனா நம்ம அதையெல்லாம் கேட்கிறோமா? ஒரு சில வீட்டுல வாசலுக்கு நேர பாத்ரூம் இருக்கு, திறந்து கிடக்கு. உள்ள நம்ம சலாம் சொல்லி போறதுக்கு நம்ம சலாம் சவுண்ட் எங்க போய் கேட்போம்? பாத்ரூம் கதவை மூடி வைங்கன்னு சொன்னாங்கன்னா அதுல ஒரு கருத்து இருக்கு. எல்லாத்துலயுமே கருத்து இருக்கு. 2 தொடப்பத்தை ஒன்னா வைக்காதீங்கன்னு எங்க நனிமா சொல்லுவாங்க. 2 தொடப்பம் ஒன்னா இருக்கக்கூடாது. இப்ப சொன்னா அதுக்கு ஆதாரம் கொண்டாங்க. நாங்க அப்ப கேட்கல, சொன்னாங்க, நாங்க கேட்டோம், அவ்வளவுதான். அப்ப முன்னோர்களுடைய பாதை இல்லாம நம்ம பின்னோர்கள் போக முடியாது இல்லையா? அப்ப கேள்வி மேல கேள்வி கேட்க என்ன ஆகும், அதுல ஆரோக்கியம் இருக்காது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அப்ப பனி இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் ஒருத்தர் இறந்துறாரு, அவரை உயிர்ப்பிச்சு காட்டணும், அவரை யாரை கொலை செஞ்சாங்கன்னு தெரியணும். அப்ப என்ன செய்யறாங்க, மாட்டை அறுத்து அடிங்க, அந்த கபர்ல அடிங்க, அந்த மனிதர் எதிர்த்து வருவாரு, உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாருட்டான் அல்ல. அதோட பேசாம விட்டு இருந்து ஒரு மாட்டை பிடிச்சி அடுத்திருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிருக்கும். என்ன மாடு, எப்படி மாடு, என்ன கலரு, அது எப்படி இருக்கணும், அந்த கொம்பு எப்படி இருக்கும், அது நடை எப்படி இருக்கும், அதோடைய திமிழி எப்படி இருக்கும், அது மடு எப்படி இருக்கும். அல்லாஹ் அக்பர். இதை எல்லாம் பேச வைக்கிறது எதுக்கு எல்லாம் கேட்க வைக்கிறான்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஹலாலான சம்பாத்தியத்துக்கு நம்மளுக்கு எப்படிலாம் வழிவகுத்து எல்லாம் கொடுக்கணுங்கிறது காரணம். இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த 2 விஷயத்தை நாளைக்கு போறோம். இப்ப அந்த ஒரு பெரிய இறைநேசர் இருக்காங்க, அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. பனி இஸ்ரவேல் காலத்துல இருந்த ஒரு ஆபித், நல்ல ஒரு வழக்கசாலி. ஒரு பையன் மட்டும் அவங்களுக்கு. மனைவிட்ட என்ன செய்யறாங்க, நம்ம மரணிச்சிட்டோம்னா இந்த பிள்ளைக்கு ஏதாவது நம்ம சொத்து வைக்கணும். சொத்துங்கிறது எதுவும் இல்லை, ஒரே ஒரு மாட்டு கண்டு மட்டும்தான் இருக்கு. இதை நம்ம இப்ப கொடுத்துட்டோம்டா யார்கிட்டையாவது ஒப்படைக்கணும், என் மகன் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு ஒப்படைங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நம்பகமானவங்க யாரும் நம்ம கூட்டத்துல இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த மாட்டு கண்ட ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ், இத ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன், இந்த மாடை ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன், மாட்டுடைய கண்டு நான் ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன், நீ பாதுகாப்பா பாத்துக்க, இதை என் பிள்ளைகிட்ட ஒப்படை. அது வளர்ந்து வரும்போது இதை கொண்டு என் பிள்ளைக்கு பறக்கத்த கூடிய அல்லான்னு துவா கேட்கிறாங்க அந்த தந்தை. ஹலாலான பொருள் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி உதவுங்கிறதுக்கு இது ஒரு வரலாறு, பெரிய வரலாறு. நம்மளுடைய எவ்வளவு சொத்து வச்சாலும் அது ஹலால் இருக்கணும், அந்த பிள்ளைகளை ஆள்றதுக்கு, நம்ம சந்ததி வாங்குறதுக்கு. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய ஹாஜத்தையும் முன்னோர்களுடைய சொத்து கிடைச்சு வாழக்கூடிய வாய்ப்பையும் தரணும். சொத்துங்கிறது காசு மனம் மட்டும் இல்ல. இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு மாடை தானே விட்டுட்டு போயிருக்காங்க, பெரிய பங்களாவை எழுதி வச்சுட்டு போலே நம்ம வானிலை சொல்ல போனா. இப்ப அந்த மாடு வளர்ந்து அல்லாஹ்வுல வளர்க்குறேன், அவன்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க, வளருது. இந்த நிலையில தான் இந்த பேச்சுவார்த்தை வருது. இப்ப இந்த தாய் என்ன செய்யறாங்க, அந்த மகன்கிட்ட சொல்றாங்க, அந்த அந்தை ஒரு மாடு கண்டு வச்சிருந்தாங்க, அல்லாஹ்வின் பொறுப்புல விட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு எப்ப சேருமோ அது சேரும், நீ அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் அதை தேடிக்கிட்டே இரு, உனக்கு கிடைக்கிற நேரத்துல கிடைக்கணும்ட்டாங்க மகன்கிட்ட. இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட சொன்னோம்னு வைங்களேன், அல்லாஹ் அக்பர், நல்லா பாதுகாக்கணும். ஒவ்வொரு வீட்டுகள்ல பிள்ளைங்க கேட்கிறாங்க, நீ என்னத்தை எனக்கு சேர்த்து வச்ச? அல்லாஹ் தஆலா துனியாவை காட்டுறதுக்கே நான் தானப்பா காரணம்,
சொன்னா கேக்குறாங்களா? அல்ல அந்த இரக்கமுள்ள பிள்ளைகளை அந்த அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி வளர்க்கக்கூடிய தாய் தந்தைகளா அல்ல ஆக்கணும். மார்க்கத்தை கொடுத்துட்டோம்டா மத்த எல்லாம் வந்து சேர்ந்துடும். மார்க்கத்தை கொடுக்கலன்னு வைங்களேன், மத்த எல்லாம் மறைஞ்சு போயிடும். இவ்வளவு கோடி கோடி சொத்து இருக்கும், அந்த சொத்து தாய் தந்தையுடைய சொத்து பிள்ளைகளுக்கே உதவ முடியாத போறதுலாம் எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கு. பலாலான சொத்து கைவிட்டு போகாதுங்கிறதுக்கு இந்த மாட்டுடைய ஆதாரம். இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, தாய் சொல்லிட்டாங்க, மகன் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கேள்வி மேல கேள்வி பன்னீர்செல்வர்கள் கேட்கிறாங்க. கேட்க கேட்க என்ன ஆயிடுச்சு, மாட்டுடைய அமைப்பு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த எப்படி மாடு அல்லாஹ் வர்ணிக்கிறானோ அந்த மாடு எந்த மாடு, அந்த மாடு எந்த மாடுவா, இந்த தந்தை விட்டுட்டு போனாங்க இல்லையா அந்த மாடு. இப்ப என்ன செய்யறாங்க, இவ்வளவு நாள தேடி தெரிஞ்சாங்க இல்ல, இப்ப அந்த அந்த மாடை பார்க்கும்போது இந்த மாடு இவங்களை நெருங்கி ஒரு எஜமான கண்டு ஒரு அடிமை ஓடியாருவாங்க இல்லையா, ஒரு தாயை கண்டு பிள்ளை வந்து சேரும் இல்லையா, இந்த மகனை பார்த்து அந்த மாடு ஓடியாரும் போது அவங்களுக்கு உள்ளத்துல அவங்களுக்கு என்ன வருது, இதுதான் நம்ம தந்தையை கொடுத்துக்கிட்டு போன மாடுன்னு அந்த மாட்டை புடிச்சுக்கிட்டு வர்றாங்க. இனி பனீஸ்வரர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாட்டுடைய அமைப்புல கேட்கிறாங்க, அல்லாஹ் சொன்ன மாடு இதுதானே, இதை அறுத்து அடிக்கணுமே, இந்த மாடை தாங்க. அப்ப அந்த தாய்கிட்ட அல்லாவுடைய உதிப்பை கொடுக்குறான், நீ உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு வேணாலும் கேட்டுக்க, அந்த வாழ்வாதாரத்துக்கு நான் உனக்கு தரேன், அதை வாங்கி நீங்க நல்ல வழியில செலவழிச்சுக்கன்னு அந்த தாய் மனதிலையும் பிள்ளை மனதிலையும் அல்ல உதிப்பை கொடுக்குறான். கலாலுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு பாருங்க. நம்ம கொடுப்பதும் வாங்குவதும் ரப்பு மட்டும்தான். நம்ம கொடுக்க வைக்கிறதும் அவன் தான், வாங்க வைக்கிறதும் அவன் தான். ஆனா அது கலாலாக இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய வரலாற்று சொல். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு வரலாறு சொல்றாங்க, அந்த மாட்டின் 70 மடங்கு 7 மடங்கு தங்கம் கேட்டதாக, மாட்டுடைய அளவு இல்ல, மாட்டுடைய அளவு தங்கம் கேட்டதாக. கன்னத்துல கை வைக்காதீங்கம்மா. அந்த அளவுக்கு தங்கம் கேட்டு அந்த மாடு கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் அந்த மாடு அறுக்கப்படுது. பக்கராங்கிற காரணம் வர்றதுக்கும் இதுதான் காரணம். இதுல எத்தனாவது சம்பவமா, 4 சொல்லியாச்சா? 3 தான் சொல்லியிருக்கம்மா. 3 தான் சொல்லியிருக்கம்மா. உஷாராதான் இருக்கீங்களா? தூக்கம் வருது போல எல்லாருக்கும். தூக்கம் வருதா? 2 இருக்குப்பா. 3 தினமா சொல்லியிருக்கோம் மொத்தத்துக்கு. ஆமா, பறவை ஒண்ணு சொல்லியிருக்கு, பூசாலை சொல்லக்கூடிய பனீஸ்வரர் குட்டை ஒண்ணு சொல்லியிருக்கு, மாடு ஒண்ணு சொல்லியிருக்கு. 3 தானே சொல்லியிருக்கு. 5 வந்துருச்சு முடிவுன்னா அது அப்புறம் ஓதிடுவோம். சரி, அடுத்தது இதுவும் பக்கரா சூழல வரக்கூடியதுதான். அடுத்தது என்ன செய்றாங்க, ஒரு ஊர்ல தொத்து நோய் வந்துருச்சு. அந்த ஊரை விட்டு ஒரு கூட்டம் கிளம்பி போகும். ஊரை விட்டு கிளம்பி போகும்போது அல்லா என்ன சொல்ற, ஒரு நோய் வந்திருக்கிற ஊரை விட்டு போகாதீங்கிறான்ல. அப்படி போனா அந்த ஊருக்கும் பாதிப்பு இருக்காது, இந்த போனவங்களுக்கும் பாதிப்பு தான் இருக்கும். அந்த ஊருக்கு பாதிப்பு இருக்காது. அதை உணர்த்துறதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல என்ன சொல்றான், இந்த ஊரை விட்டு அவங்க போகும்போது, ஊரை விட்டு போறதுனால அவ்வளவு பேருக்கு மவுத்தாக்குறான். அந்த நோய்க்கு பயந்து போனதுனால மவுத்தாக்கி அடுத்து உயிரை கொடுக்குறான். அப்ப இதுல இருந்து நாம புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன தெரியுமா, மரணம் என்பதும் அவன் கையில தான், ஹயாத்துங்கிறதும் அவன் கையில. 2 அவனுடைய விரலுக்கு. இப்படி பிறட்டினாலும் பிறட்டுவான், இப்படி பிறட்டினாலும் பிறட்டுவான். ஹயாத்து வந்துருச்சுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுறவும் கூடாது, ஆயுச கொடுத்துருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுத்த கூடாது. சின்ன வயசுல மவுத்து வந்துட்டு அப்படின்னு கவலைப்பட்டுறவும் கூடாது. இதுல எத்தனையோ பேர் சின்ன வயசுல சில பேர் இறந்தவங்க இருப்போம். அதே நம்ம நினைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, கவலைப்பற்றவும் கூடாது. ஏன்னா மனிதர்கள் ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்ப கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மடியில மவுத்தாகுறாங்க. மவுத்தாகும் போது கண்ணில இருந்த கண்ணீர் ஊத்துது. பெத்த புள்ள, 60 வயசுல பிறந்த புள்ள. எல்லா பிள்ளைகளும் மவுத்தாகி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான் இருக்காங்க. அந்த நேரத்துல கிடைச்ச ஒரு ஆண் பிள்ளை, அவங்க உள்ளத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். இப்ப அந்த பிள்ளை அவங்க மடியிலேயே மவுத்தாகுது, கவலை வராம இருக்குமா? கண்ணீர் வருது. அப்ப கேக்குறாங்க அப்துல் ரஹ்மான் ரஹூப் ரலியல்லாஹு தஆலா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யார சொல்லல நீங்களுமா அழுகுறீங்க, நீங்களுமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது அல்லாஹ்வின் கருணையின் இரக்கத்தில் வரக்கூடிய கண்ணீர். இரக்கம் இருக்கணும். அப்ப நம்ம அதை நினைச்சுக்கிட்டே என்ன செஞ்சிடக்கூடாது, சின்ன வயசுல மவுத்து வந்துட்டேன் அப்படின்னு கவலைப்பட்டுற கூடாது. நம்மளுக்கு இத்தனை ஆயுசை கொடுத்துருக்கானே,
சொல்லுவோம் அவுத்து வந்துட்டாலும் நல்லா இருக்குமே. எதுக்கு சொல்லுவோம்? உலகத்தினுடைய மாயத்துக்கு சொல்லுவோம் மவுத்து வந்துட்டாலும் நல்லா இருக்குமே. ஆனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மவுத்து வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. எதுக்கு? வணங்குறதுக்கு. அல்லாஹ் மவுத்தா போயிட்டோம்னா வணங்க முடியாது. உயிரோட இருந்தா தானே வணங்க முடியும். அவங்க கேட்டாங்க. ஆனா நம்ம மவுத்தாகிறதுக்கு கேட்கிறோம். எப்படி கேட்போம்? இந்த கஷ்டத்துல இருந்து போனா நல்லா இருக்குமே, அந்த கஷ்டத்துல இருந்து போனா நல்லா இருக்குமே. அதை விட பெரிய கஷ்டம் இருக்கே கபூர்ல, அதை விட பெரிய கஷ்டம் இருக்கே மறுமையில. கஷ்டம் அடுத்து தானே. ஒரு மனிதர் மரணிச்சதுக்கு பிறகுதான் விழித்துக் கொள்கிறாருங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கூட நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம இதை என்ன செய்யறோம்? கண்ணை திறந்துகிட்டு இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ரூஹ் பிரிஞ்ச பிறகுதான் கண்ணு திறக்கும். அப்புறம் உள்ள காட்சியில் இதை செய்யாம போனமே, இது செய்யாம போனமே, இந்த லகுரவத்தை விட்டுட்டோமே, இந்த அசர்வத்தை விட்டோமே, நம்ம இந்த சுகுரை எந்திரிக்கலையே, இந்த தூக்கத்துக்காக நம்ம எப்படி பட்டோம், இப்ப இவ்வளவுனா நம்மளுக்கு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு வரும். அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நம்மளுக்கு தூக்கம்ங்கிற ஒரு சிறுமவுத்தையும் கொடுத்து விழிப்புங்கிற இதையும் நம்மளுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அல்லாஹ் அவங்களுக்கு உயிரை கொடுத்து காப்பாத்துறான். அது அந்த மனிதர் சம்பந்தப்பட்ட அது விஷயம். அடுத்தது ஆமா அல்ஹம்துலில்லாஹ். சார் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் போய் மறைச்சிட்டேன். 5 சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த 5 விஷயத்தை கொண்டதுதான் நம்மளுக்கு பக்ரா சூராவுடைய மாபெரும் சிறப்பு உள்ள எத்தனையோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதாவது தோண்ட தோண்ட புதையலும்பாங்க இல்லையா, அது இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா நம்ம நேற்று